அட்டகாசமான சுவையில் சர்க்கரை பொங்கல் ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். கோவிலில் கொடுக்குற சர்க்கரை பொங்கல் மாதிரியே அதே சுவையில் வீட்டிலே ரொம்பவே சுலபமாக செய்யலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த சர்க்கரை பொங்கல் ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு செய்து பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல குக்கரில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே மற்ற பொருளையும் அளந்துக்கோங்க. அதே கப்பில் அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதை ஒரு 2 தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பச்சை பால் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1.5 கப் அளவு அரிசி பருப்புக்கு 4.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதில் 1 கப் அளவுக்கு பால், 3.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சுடுங்க. 4லேருந்து 5 விசில் வரட்டும். அப்போ தான் நல்லா பொங்கல் குழஞ்சி நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு சாஸ் பேன் வச்சுருக்கேங்க. இதில் 2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். மண்டை வெல்லம்னு சொல்லுவோம் இல்லையா, நல்லா டார்க் கலரில் இருக்கும். அது சேர்த்திங்கன்னா நல்லா நிறமும் சுவையும் நல்லா வரும். இப்போ இதில் ஒரு அரை கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட வேண்டாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க வைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் இதை கொதிக்க வச்சிங்கனாலே போதுங்க. பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டீம் இறங்கின பிறகு பாருங்கள், ஒரு கரண்டி இல்லை இது மேஷர் வச்சுட்டு இது போல் லேசாக இதை கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வரணும். அப்போ தான் பொங்கலோட பதம் நம்மளுக்கு சரியாக கிடைக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இது போல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வெல்லத்தில் இருக்கிற அழுக்கெல்லாம் நம்மளுக்கு ஃபில்டர் ஆகி வரும். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கலந்து விடுங்க. 3லேருந்து 4 நிமிஷம் இது நல்லா நீங்கள் கலந்து விட்டு கொதிக்க வச்சிங்கனாலே நல்லா கெட்டிப்பட்டு பொங்கலோட சரியான பதத்துக்கு வந்துடும். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. ஒரு மிளகு அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா நல்லா திகட்டுற மாதிரியான ஒரு ஸ்மெல் நம்மளுக்கு வரும். அதிகமாக சாப்பிட முடியாமல் போயிடும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு கைவிடாமல் இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பொங்கலோட சுவை இன்னமும் அதிகமாகும். இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 1/4 கப் அளவுக்கு முந்திரி சேர்த்துக்கிறேன். முந்திரி நல்லா பொன்னிறமாக லைட் ப்ரௌன் கலரில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விடாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட் ப்ரௌன் கலரில் வந்த பிறகு கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கிறேன். ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷம் போல் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை பொங்கலில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அட்டகாசமான சுவையில் சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.